shout for I am filled with grace. தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் திருநெல்வேலி திருமணத்தை குறித்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியத்தை பர்னபாஸ் தலைமையில் ஒரு 6-7 குருவானவர்கள் மத்தியில் இந்த அரங்கேற்றம் நடந்திருக்கிறது. அதாவது வாலிபர் ஐக்கிய சங்கத்திலிருந்து நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டையில் கடந்த சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் விழா, அதாவது போட்டி, அதாவது வாலிபர்களுக்கு அவருடைய திறனை வைத்து போட்டிலாம் வைத்து பரிசு கொடுத்துருக்குறாங்க, கிறிஸ்துமஸ் விழா. அப்போது இதில் பாருங்கள், ஆன்மீகமா கூத்தாட்டமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆன்மீக தலம், அதாவது நூற்றாண்டு மண்டபம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களால் கட்டப்பட்டு ஒரு ஜெப கூடாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பரிசுத்த ஸ்தலம். இங்கு ஒரே கூத்தாட்டம், கும்மி ஆட்டம், ஒரு சினிமா சினிமா மியூசிக்கை வைத்து சினிமா பாடல்கள் மாதிரியே ஆட்டம், அதுவும் செக்ஷுவல் ஆக்ஷன்லாம் பண்ணி இதை குருவானவர்களும் பர்னபாசும் ரசித்து கொண்டு இருக்கிறார்கள். அதிகமாக குத்தாட்டம் போட்டு அங்கே உடலை அங்கங்கே காட்டினவங்களுக்கு தான் முதல் பரிசுலாம் கொடுத்து கேவலப்படுத்தி கிறிஸ்தவத்தை அழித்து கொண்டிருக்கிறார் பர்னபாஸ். இப்படிப்பட்ட ஒரு ஒரு பர்னபாஸ் தலைமை பேராயர். அப்போ இவருக்கு கீழே குருவானவர் இருக்காங்க. அப்போ 165 பேரில் மொத்தமே 6 பேர் தான் ஐயர்மார் வந்திருக்காங்க, வேற யாரும் வரல. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, ஒரு பையன், ரோஸ்மேரி பையன் நினைக்கிறேன், அவனுக்கு ஏதோ பரிசு கொடுக்குறாரு. அவன் வாரான், வந்துட்டு அப்படி மறைச்சிக்கிட்டு போய் நின்று பரிசு கேட்கான். இவர் ஒரு பிஷப்பு, ஒரு பர்னபாஸ்ன்னு சொல்லி கூட அவன் எந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அது வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு தோத்திரம் போல அவன் பாட்டு போகிறான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சிலுவை போட்டுக்கு தம்பி வாங்க. அப்போ பாருங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட இந்த பர்னபாஸை அவமதிக்கிறான், ஒரு மதிப்பு கொடுக்க விரும்பலை. ஏனென்றால் இவருடைய அந்தரங்கங்கள், இவருடைய அருவருப்பான காரியங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு, இவருடைய கிரியைகள் எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணம் இருக்கிறபடினால் இன்றைக்கு திருச்சபை அழிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சகோதரர் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரு, சுரண்ட பாஸ்டேட்டில் பாருங்க, என்ன கடையாலூருட்டி சபை, சுரண்ட பாஸ்டேட்டில், சியோன் பாஸ்டேட்டில் கடையாலூருட்டி சபையின் நிலைமையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதை நான் உங்களுக்கு சைட் ஸ்கிரீனில் காட்டுறேன். மொத்தமே ஒரு 5-6 பெண்கள், ஒரு 4 குழந்தைகள். இது இடது பக்கம் இருக்கிறாங்க. வலது பக்கம் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஒரு குழந்தை ஒன்று படுத்து கிடக்குது. ஒரு சின்ன ஒருத்தர் 2 பேர், அது வாலிபரா என்னன்னு தெரியல. பாருங்க, ஒரு உபதேசியார் 2 பேர் இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, எங்க திருச்சபையை அழித்து விட்டாங்க, எவ்வளவு ஒற்றுமையாக இருந்த சபையை இப்படி பண்ணி விட்டார்கள், தேவன் இதற்கு ஏற்ற பலனை தருவார் என்று அந்த திருச்சபையில் உள்ள சகோதரன் கழிப்பு வச்சிருக்கிறாரு. திருச்சபைக்கு ஆண்களே வேண்டாம் என்று சொல்லும் ஊழியர் ஜெபமணியும், அவர் உதவி ஊழியர் கருப்பசாமி செல்லத்துறையும் ஆலய நற்கனை நேரத்தில் 26 வருட கிறிஸ்தவ வாழ்வில் சுரண்டை சேகரித்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த ஜெபப்படி உருவாக்கி இருக்கிறார். ஜனங்கள் வேண்டாம் என்று செயல்படுபவர் என்று இவரை குறித்து புகாராக எழுதி எனக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த சபையில் ஜனங்களே இல்லை. அவங்க சொல்றாங்க, எங்க கிராம சபையில் 30 குடும்பங்களை கொண்ட சபை, ரெவரண்ட் ஜெபமணியால் மென்ஸ் யாரும், அதாவது ஆண்கள் யாரும் ஆலயத்துக்கு வருவதில்லை ஐயா அப்படி எனக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ இது பர்னபாஸ் இதை கருத்தில் எடுத்து செய்ய வேண்டாமா? அப்போ 30 குடும்பம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு வீட்டுக்கு ஒருவர் வந்தால் எத்தனை பேர் இருக்கும்? 30 பேர். இங்கே மொத்தமே 5-6 பெண்களும் ஒரு 4 குழந்தைகளும், மொத்தம் 9. இந்த வகை 2 ஆண்கள். அப்போ இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க. ஆலய ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, திருவிருந்து ஆராதனைக்கு ஆட்கள் இல்லை. அப்போ நம்ம திருச்சபை மக்கள்லாம் திசை மாறி செல்கிறார்கள். அதற்கு தான் இந்த நேற்று நடந்த அந்த கூத்தாட்டத்தை நான் காட்டுகிறேன். அப்போ ஒரு வயதுக்கு வந்த ஒரு வாலிப பிள்ளைகளை மேடையாடி ஒரு கிறிஸ்தவம் நல்லொழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய இடத்துல
ஒரு பேராயர் திடப்படுத்தல் ஆராதனை நடத்துகிறார், அவர் போதனைகளை கூறுகிறார். ஆனால் அவரே ரசித்து அந்த குத்தாட்டங்களையும் அந்த செக்சுவல் ஆக்ஷனையும் ரசித்து அதற்கு முதல் பரிசு வர கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு திருச்சபை திருமண்டலம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு திருமண வைபவத்தில் ஆடுகிறார்கள், இல்ல ஏதாவது ஒரு காலேஜ்லயோ அவங்களுடைய ஃபெஸ்டிவல்லையோ அவங்க காலேஜ் ஃபங்க்ஷன்லயோ ஆடுறாங்க. ஆலய ஆராதனையில், அதுவும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் செய்கிற ஒரு நூற்றாண்டு மண்டபத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்திருக்குது. நான் இதை விசாரிக்கும் போது, ஐயா இதே போல் கடந்த ஒவ்வொரு வருஷம் இப்படி தான் போயிட்டுருக்கு, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா வாலிபர் ஓட்டு வராது. ஐயோ, வாலிபர் ஓட்டு வரணுங்கிறதுக்காக நான் கடந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆன்மீக அணி திருச்சபைகள் ஆன்மீகம் வளர வேண்டும். இந்த கூத்தாட்டம் களியாட்டம் இவைகள்லாம் ஒழிய வேண்டும். திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும். திருச்சபையில் உள்ள ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக வேண்டும். ஆவிக்குரிய திருச்சபையாக மாற வேண்டும். இந்த சாத்தானுடைய திருச்சபை மாறக்கூடாது. இப்படிதான் ஜான் ஜெபராஜ்னு ஒரு பெந்தகோஸ்தே ஒரு ஊழியர் இப்படிப்பட்ட குத்தாட்டம் களியாட்டம் போடுறது விசில் அடிக்கிறது எல்லாம் பண்ணாரு. புகை போட்டாங்க, லைட் எல்லாம் போட்டு ஆடினாரு. இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி கூட்டிட்டு போயிட்டா சொல்லி ஒரே சமூக வலைதளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு இன்னொருத்தி கூட ஓடிட்டாரு. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். நாங்கள் வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லலாம் பாட்டு பாடிருக்கோம். அந்த பையன் பாடின பாட்டையே இந்த பையங்கள்லாம் போட்டு ஆட்டம் ஆடி இருக்காங்க. அப்போ நடனத்திலையும், அதாவது நம்ம தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தாவீது நடனம் ஆடினார். ஆனா இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி சினிமா பாடல்களுக்கு ஏற்ற மெட்டில வைத்து ஆடல. அப்படியே நீங்க பாருங்க, நான் இதை பிளே பண்ணி காட்டுறேன், இந்த வீடியோவில் நீங்க பாருங்க. அப்படியே சினிமா, கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லை. இப்படி ஒரு வயசுக்கு ஒரு சிறு குழந்தைகள் ஆடினா கூட பரவாயில்ல, வயதுக்கு வந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் இப்படி கிடந்து எல்லா ஆண்கள் மத்தியிலையும் வாலிப தம்பிமார் மத்தியிலையும் இப்படி ஒரு பொது மேடையில் ஆடுவது அவக்கேடானது. இதற்கு அனுமதித்த பெற்றோர்களுக்கும் ஐயோ தான். அவர்களுக்கு புத்தி வேண்டாமா, தம் பிள்ளை இப்படி அனுப்புறோமே என்று. ஆகவே திருச்சபை கலங்கப்பட்டு விட்டது. இதை பெற்றோர்களை சொல்லி குறைவில்லை, அந்த வாலிப தம்பி தங்கச்சிகளை சொல்லி குறையில்லை. ஆனால் இதை நடத்துகிற ஆண்கள் ஐக்கிய சங்க தலைவர் ரெவரண்ட் எமில், அவர் தான் இதுக்கு பலிக்கடா. அதே போல இதுக்கு முழு காரணகர்த்தா யாரு? பர்னபாஸ். அப்போ எமில் புரிஞ்சுக்கிடணும், இப்படிலாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்டத்தை வைத்து இதுக்கு பரிசு போட்டி கொடுக்க கடவுள்கிட்ட நீங்க கணக்கு கொடுத்தாகணும். வாலிப ஐக்கிய சங்கம் வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அசுத்தப்படுத்துவதற்கு அல்ல. வாலிப ஐக்கிய சங்கம் பரிசுத்தத்துமே பரிசுத்தம் பிள்ளைகள் வாழ்வதற்காக தான். நானும் வாலிப வயது தாண்டி தான் வந்தேன். பெருமாள்புரம் தோம ஆலயத்தில் நான் வாலிபர் கூட்டத்துக்குலாம் போனேன். இப்படிலாம் நாங்கள் ஆடலை. அன்றைக்கி வாலிபர் கூட்டத்துக்குன்னே 7-8 பேர் தான் வருவாங்க. நாங்கள் சாயங்காலம் ஊழியத்துக்கு சென்றோம். இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அதனால் திருச்சபை என்பது புனிதத்தை நோக்கி கடந்து செல்வதற்கு தவிர அசுத்தத்தை நோக்கி தள்ளுவதற்கு அல்ல. இன்னைக்கு பர்னபாசும் ஒரு 6 குருவானவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமாவை பார்ப்பது போல ஆட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள், பரிசு கொடுக்கிறார்கள். அப்போ ஆன்மீகத்தை நோக்கி செல்ல வேண்டிய திருச்சபை எங்க செல்கிறது? அசிங்கத்தை நோக்கி, அருவருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணகர்த்தமாக இருக்கிற பர்னபாசை வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் பேராயத்துவத்துக்கு தலைமைத்துவத்துக்கு தகுதியற்ற மனிதன். தேவன் இவரை தூக்கி எறிய போகிறார், சிறைக்கு தள்ள போகிறோம். நிச்சயமாக அது மாற்று கருத்தே கிடையாது. உப்பு தின்னவே தண்ணி சாப்பிட்டு தான் குடிச்சுதான் ஆகணும் அல்ல, அது ஒரு பக்கம். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான செயலை தலைமை தாங்கி அதற்கு பரிசுகளை வழங்கி அதுலேயும் ஒரு ரோஸ்மேரி பையன் இவரை அவமதித்து பிரைஸை கொடுக்கிறாரு. வாங்கிட்டு அவன் பாட்டு போறான். இவர் ஓடி தம்பி பாபா அவன் சொல்லி சிலுவை போட போறார். இப்படி கூப்பிட்டு மரியாதை வாங்க வேண்டிய நிலைமைக்குள் பர்னபாஸ் தள்ளப்பட்டார். அருவருப்பா இருக்கிறது, கேவலமா இருக்கிறது. ஆகையினால இப்படி திருச்சபையை கலங்கப்படுத்துகிற இந்த ஓநாய் கூட்டங்களை துரத்தி எறிவதற்கு ஆன்மீக அணியோடு நீங்கள் யாவரும் கரம் கொடுங்கள். எல்லாரும் வந்து சேருவோம். இனி அந்த அணி இந்த அணிலாம் நீங்க பார்க்காதீங்க. திருமண்டலம் உருப்படணுமா, திருமணத்தில் ஒரு மாற்றம் வரணுமா, திருமணத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகணுமா, திருமணத்தில் ஒரு ஒரு ரிவைவல் வர வேண்டுமா, ஆன்மீக அணியோடு செயல்படுங்க. அதே போல திருமணத்தை ஸ்ட்ரிக்டா நடத்துவதற்கு இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் சேருங்க. நம்ம எல்லாம் ஒன்றுபடுவோம், திருச்சபை வளர்ந்து பெருக செய்வோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு புதிதாக ஒரு சபையை உருவாக்குவதற்கு பர்னபாஸுக்கு வக்கில்ல, இருக்கிற சபையை மூடுவதற்கு தான். ஏற்கனவே அதிசயபுரம் பாஸ்டேட்ல ஒரு சர்ச்சை இடிஞ்சு கிடக்குது. அது அவங்க 85 குடும்பம் அவங்க ஆலயம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க.
இன்னொரு இடத்துல கோபுரத்தை கட்டுவதற்கு, கெட்டின கோபுரத்தை இடிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அதற்கு தலையெடுத்து செய்வதற்கு ஆள் இல்லை. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு புதிதாக ஒரு ஆலயத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சி எடுக்காத பர்னபாஸ் இந்த கூத்தாட்டம் களியாட்டத்தை ரசித்து அதற்கு பரிசு வழங்கி இருக்கிறார். இவருக்கு ஐயோ, ஒரு குடும்பத்துக்கும் ஐயோ, இதுல பங்கு பெற்று இதை ஆதரிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஐயோ. தேவன் எரிச்சுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புங்கள். கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த கோடாரி இப்பொழுது பர்னபாசுடைய வீட்டிலே கழுத்துக்கு பக்கத்திலே வந்திருக்கிறது. அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் நாட்கள் மிகவும் சமீபத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை, இப்படிப்பட்ட பேராயத்துவத்தை வழங்கிய டிஎஸ் ஜெயசிங் அவர்தான் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். தெரியாம அதை தவறு செய்துட்டு, ஆண்டவரே என்ன மன்னியும் அப்பா என்று சொல்லி அவர் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த துரோகியை, இந்த பர்னபாஸை கொண்டு வந்த பாவத்திற்கு பரிகாரம் இந்த டிஎஸ் ஜெயசிங் அவர் தான் கண்ணீர் விட்டு கதற வேண்டும் தேவ சமூகத்தில். அவர்னால் தான் இன்றைக்கு இவர் உள்ளே வந்திருக்கிறார். இன்னைக்கு திருமணம் நாசமாய் போய்விட்டது. இன்னைக்கு அந்த சுரண்டை, யாரு பரங்குண்டா பக்கத்தில் உள்ள சுரண்டை சபையை பற்றி தான் நான் காட்டுறேன். டிஎஸ் ஜெயசிங் அவர்கள் இதை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டும். அவர் குடும்பத்தினை பார்த்து கண்ணீர் வடித்து ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடும்பாவிக்கு நாங்கள் பேராயத்துவத்தை கொடுத்து விட்டோமே என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து அந்த குடும்பத்தார் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே திரும்ப இந்த ஆவியான இந்த வார்த்தை கூட, கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது தேவனுடைய வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. இது பர்னபாஸுக்கு நேராக, இதற்கு செயல்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. ஆகவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கண்ணியத்தோடு பரிசுத்தத்தோடு வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அனுப்பாதீங்க. அப்போ அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? சினிமாக்காரங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நம்ம சாட்சியாய் வாழ வேண்டும். அதற்கு தான் திருச்சபை. மீண்டும் ஒரு நல்ல செய்தியை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.